ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் எக்ஸ்பிரஸ் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னா, ஒரு சோகமான செய்தினே சொல்லாங்க. அதாவது ஜெஃப்ரி அவங்க பிக் பாஸ் வீட்டு விட்டு இன்றைக்கி வெளியே போயிருக்காரு. சாட்டர்டேஸ் எபிசோடில் ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னே சொல்லாங்க. ஜெஃப்ரி அவங்க வெளியே போவாங்க நானே எதிர்பார்க்கல. சும்மா தான் நான் வந்து கெஸ்ஸிங் பண்ணி தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். அவர் கண்டிப்பாக ஜெயிப்பார்னு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வெளியே போகிறாங்கன்னு சொல்லி சோஷியல் மீடியா டாக் போயிட்டு இருந்தாலும் உண்மையிலேயே அவர் வெளியே போயிட்டாருங்க. ஆமாங்க, இன்றைக்கி எபிசோடில் இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஜெஃப்ரி அவங்க தான் இன்றைக்கி வெளியே போகிறாங்க. நாளைக்கு வந்து நம்ம அன்சிதா அவங்க வெளியே போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அன்சிதா வெளியே போகிறது கூட ஒரு டைமில் வந்து அவங்க ஓட்டிங் கம்மியாக இருக்காங்க, வெளியே போயிட்டாங்க. ஓகே, ஜெஃப்ரிக்கு ஓட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அவங்க ஜெயிப்பாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஃபேன் பேஸாக நான் சொல்கிறேன், உண்மையாக அவர் ஜெயிக்கணும்னு தாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம். ஆனால் மக்கள் மத்தியில் ஓட்டிங் கம்மியாக இருந்தங்காட்டி பிக் பாஸ் விட்டு அவர் வெளியே போகிற நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. ஆனால் ஜெஃப்ரி வெளியே போகிறது உண்மையாக அன்ஃபேராக தாங்க பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். ஜெஃப்ரியோட ப்ளே எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அன்சிதாவோட ப்ளேயும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஜெஃப்ரி நல்லா தான் விளையாண்டுருந்தார். கண்டிப்பாக வந்து இந்த இதில் கேம் ப்ளே வந்து நல்லா சேஞ்சஸாக கொடுத்துருந்தாருன்னே சொல்லாங்க. வீட்டுக்குள்ளே நல்லாவே விளாண்டுருந்தார். ஆனால் வெளியே போகிறது ஒரு வருத்தம் அளிக்குதுன்னே சொல்லாங்க. இந்த வருத்தத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஜெஃப்ரி அவங்க வெளியே போகிறத வந்து கருத்து கணிப்பு என்னவா நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு ஜெஃப்ரி ஃபேனாக சொல்கிறேன், ஒரு வருத்தமாக இருக்குங்க. அன்ஃபேராக தான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை விவர்ஸ்.